ஓம் கேசவாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் மாதவாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் விஷ்ணவே நமக. ஓம் மதுசூதனாய நமக. ஓம் திரிவிக்ரமாய நமக. ஓம் வாமனாய நமக. ஓம் ஸ்ரீதராய நமக. ஓம் ரிஷிகேஷாய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் தாமோதராய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் கௌராய நமக. இன்றைக்கு ராமநவமி. பகவான் அவதரித்த விசேஷ நாள். தினந்தோறும் அவராகவே வர்றதாக கீதையில பின்னாடி சொல்லியிருந்தா கூட, முன்னாடி ராமபிரான் அந்த கீதையில சொல்லப்பட்ட அதே விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறார். பக்தர்களை ரட்சிக்கிறது, அவருடைய கதைகளை நாம கேட்டு உலகத்தை மறந்து சந்தோஷமா இருக்க முடியுது. இந்த விதமா ரட்சிக்கிறார். அதற்காகவே பல நாமங்கள், ரூபங்கள், லீலைகள் இதெல்லாம் பண்றார். அவருக்கு மெனக்கெட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கு, பிரகிருதி இருக்கு. சுனாமி மாதிரி தேவலோகத்துல பூகம்பம் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய 49 பேர் இருக்கிறாங்க. அவர் கட்டுப்பாட்டுல நிறைய இருக்கிறாங்க. அவருடைய கண் அசைவுக்காக காத்திருக்கிறாங்க. அரக்கர்களை வதம் பண்றது பகவானுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சும்மா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட போதும். ஆனா பக்தர்கள் காலகாலத்துக்கு பேசி மகிழணும், பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த விஷயங்களை அவங்க ஆனந்தமா அதை நினைவு கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காகவே வாரார். அதுதான் அவருடைய வருகையினுடைய முதல் நோக்கம். பரித்ராணாய சாதுனா. அதுல பக்க விளைவுகளாக மற்ற பலன்கள் எல்லாம் அமையுது. இதுல பக்தியுடைய 9 அங்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நவவித பக்தி. அதுல முதலாவது சிரவணம், அடுத்து கீர்த்தனம், அப்புறம் ஸ்மரணம். ஸ்மரணம்னா நினைக்கிறது, தியானிக்கிறது. கடவுளை பத்தி நிறைய கேட்கணும். அதுக்கப்புறம்தான் அத சொல்லலாம், இல்லாட்டி நாமும் சொல்லலாம். அது கீர்த்தனம். இந்த பக்தியின் முதல் அங்கத்தை ராமபிரான் கூட தம்முடைய வரலாற்றுல நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய ராஜசபையில லபகுசா ராமாயணம் பாடுற போது ராமர் ரொம்ப ஆசையா கேட்டார். கதாசிரவணம்ங்கிறது அதுதான். கேட்கறது மூலமாகவே கடவுளை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு பரீட்சித்து தெரியும். ஆனா கடவுளே கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரி ராமலீலையில நடந்திருக்கு. நல்லா ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தார். மக்களும் தன்னை மறந்து கேட்டாங்க. லவகுசா ராமாயணம் பாடுறாங்க, லவனும் குசனும் பாடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துலதான் பார்த்தா நாற்காலி காலியா இருக்கு. ராமரை காணோம், நாற்காலியவே காணோம். சரி, அவரு மணிக்கணக்கா இருந்தாரு, எங்கேயாவது உள்ள போயிருக்கலாம்னு நினைச்சாங்க.
கடைசியில பார்த்தா பார்வையாளர்கள் மத்தியில ஆளோடு ஆளா உட்கார்ந்து கதை கேட்டார். இப்படி கதை கேட்கறதுடைய முக்கியத்துவம், ஹரி கதா, அதோடைய முக்கியத்துவத்தை நாம ராமாயணத்திலே கூட பார்க்கிறோம். உலகம் பூரா இந்த ஹரிகதா கேட்டு எல்லா இடங்கள்லையும் நிறைய அடியார்கள் இப்போ வாழ்க்கையில மாற்றங்களை சந்திச்சு நல்ல ஆனந்தமா இருக்கிறாங்க. ராமகதா கிருஷ்ண கதா சின்ன சின்ன வித்தியாசம்தான். ராமர் சூரிய வம்சம், ராமச்சந்திரர். கிருஷ்ணர் சந்திர வம்சம். பரீட்சித் ராஜா நடுப்பட்டு இருக்கிறார். அந்த பரீட்சித்து மன்னன்ட்ட சுகதேவர் இந்த சூரிய சந்திர வம்ச வர்ணனைன்னு சொல்லி பாகவதத்துல தனியா ஒதுக்குறார். ஏன்னா அதுலயும் மன்னர்களை குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. சூரிய சந்திர வம்சத்துல இவனும் மன்னனா இருந்ததுனால உன்ன மாதிரி மன்னர்கள் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பார் ரெண்டு வம்சத்திலையும், அதுக்காக எடுத்து சொல்லிட்டு அதுல வம்ச உத்தமர்களாக மரியாதா புருஷோத்தமன், லீலா புருஷோத்தமன், அந்த ரெண்டு பேரோட ராமகிருஷ்ண கதைகளை சொல்றார். ராமச்சந்திரர் மரியாதா புருஷோத்தமன், கிருஷ்ணர் லீலா புருஷோத்தமன், சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமர்னு பேர். 3 புருஷோத்தமர் இருக்காங்க. உத்தமன் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்ட். அப்போ இந்த 2 வம்சங்கள் மூலமா நமக்கு விஷயங்களை கொடுக்குறாங்க. நமக்கு ஜாதக ரீதியில பார்த்தா கூட அறிவுக்கு சூரியனைத்தான் சொல்லுவாங்க. இதே போல மனசுக்கு உள்ளத்துக்கு சந்திரனை சொல்லுவாங்க. அறிவு உருப்படணும்னா ராமர் தேவை. இன்னைக்கு ராமரை விமர்சிக்கிறவங்க பூரா பார்த்தாச்சுன்னா ரொம்ப கீழ்த்தரமா இருப்பாங்க. யாருக்கு நாமத்தால காமம் போய் ஒரு ஒழுங்கு வருதோ அவங்கதான் ராமநாட்டம் இருக்க முடியும். காமம்ங்கிறது இருட்டு, நாமம்ங்கிறது சூரியன். இருட்டு போறதுக்கு சூரியன் எந்த முயற்சியும் பண்ணல. அது வந்தது, இது இல்லை. உண்மையிலே இருட்டு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. வெளிச்சம் இல்லாத போது இருட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே போல கிருஷ்ணரை மறக்கும் போது துன்பம்னு ஒண்ணு இருக்கு, இல்லாட்டி மாயைன்னு ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணரை நினைக்கிற போது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இதே போல ராமனை கொண்டாடியாச்சுன்னா அறிவு பிரகாசப்படும். கிருஷ்ணரை கொண்டாடியாச்சுன்னா உள்ளம் தூய்மைப்படும். ரெண்டும் பியூர் ஆகிறதுக்கு கிருஷ்ணனும் ராமனும் தேவைப்படும். அதனால்தான் வால்மீகி பொதுவாக சொன்னார், எங்கெல்லாம் கருப்பு அவசியம்னு நினைக்கிறாங்களோ, சத்தியம் அவசியம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ராமாயணம் பிடிக்கும் அப்படின்னார். யாருக்கு பிடிக்கலன்னு அதை வச்சு நாம கணிச்சிடலாம். வால்மீகி ஒரு முரடன், வேடன். ஒரு முனிவர் அப்பப்போ தவம் இருப்பார். தவம் இருக்கும்போது எப்பவாவது கண்ணை திறக்கும்போது அந்த கண்ணுல இருந்து ஒரு ஆற்றல் வெளியே போகும். இதையெல்லாம் ஒரு புற்றுல இருந்த ஒரு பாம்பு அந்த ஆற்றலை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அவருடைய ஆற்றலை அவர் கண்ணை திறக்கும் போது இதுக்கு சரியா பார்த்துட்டு அந்த ஆற்றலை உள்வாங்கிச்சு. அந்த பாம்புக்கு பிறந்த வால்மீகியுடைய முந்தைய வரலாறு வருது. அதை வேடன் எடுத்து வளர்க்கிறாங்க. அங்க வேடுவனா அவர் இருக்கிறார். அப்போ
அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எப்படி இல்லாம இருக்கு, முரடனா சரியில்லாம தான் இருந்திருக்கிறார். ஆனா மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு அவருக்கு ஆசை இருந்தது. மனைவி மாலை பைத்தியமா இருந்தார். ஏதாவது ஒரு மாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. அவளுக்கு காட்டுவாசியா இருந்தா கூட ரத்தின மாலை போடணும்னு ஆசை அவளுக்கு. ஒரு ராஜா காகிதப்பூவிலே மாலை போட்டிருந்தா கூட அந்த மாலைக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா ஆளை கொண்டு அதுக்கு மதிப்பு. ஆனா சாதாரண ஒரு காட்டுவாசி ரத்தினத்துல மாலை போட்டா கூட அதுக்கு மதிப்பு இருக்காது. நாரதர் எங்கேயோ போற போது தேவலோகத்துல அவருக்கு அந்த வழியா போறப்போது அவருக்கு ஒரு மாலை கிடைச்சது, ரத்தின மாலை. இது வேண்டாம், நான் பிரம்மச்சாரின்னா கூட பிடிவாதமா கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஏதாவது நடக்கும், கொண்டு போங்க அப்படின்னு. அதோட வரும்போதுதான் இவங்க சப்தரிசிகளும் அப்ப கூட வந்தாங்க. இந்த மாலையை பார்த்ததும் அந்த மாலையை பிடுங்கிறதுக்கு இவனுக்கு ஆசை, பிடுங்கி மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அதனால பொதுவா அவன் பேர் ரத்னகார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மாலைய மிரட்டி கேட்கறான், நீ எதுக்கு மிரட்டணும், கேட்டாலும் என் தந்துருவேன்னு அவர் கொடுத்துட்டார். அப்பதான் விசாரிக்கிறான் நாரதர், யாரப்பா நீ, ஏன் இப்படி பண்ற, என்ன ஏது, மனைவி இருக்கா, அதெல்லாம் சொல்றான். வழிப்பறி செய்யறது என்னுடைய வேலை, நீங்களாம் சாமியாரா இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன இருக்க போகுது, இந்த மாலை இருந்ததுனால போச்சுது, இது இல்லாட்டி கஷ்டம்தான். பொதுவா ஒண்ணும் இல்லாத ஆள்களை நான் சில சமயம் கொல்லவும் செய்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்பதான் அவர் கேட்கிறார், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பொழப்பு அதுதான் அப்படிங்கிறான். அவனுக்கு அட்வைஸ் பண்றார், புத்திமதி சொன்னார். உன்னை வச்சு 4 பேர் வாழ்றாங்கன்னா உன் கை சுத்தமா இருக்கான்னு பாரு. நீ தப்பு பண்ணிட்டு சம்பாதிக்கிற, அதுல பங்கேற்கிறாங்க மறைமுகமா, மற்றவங்க பங்கேற்கிறாங்க. ஆனா துன்பம் வரும்போதும் அவங்க பங்கேற்கணும். அதுல சம்மதமான்னு கேளு, ஒருவேளை அதுல பயந்து அவங்க திருந்திட்டா உனக்கு வேற வேலை தயார் பண்ணலாம் அப்படிங்கிற. அவன் போய் கேட்டா, நீ குடும்ப தலைவன், பாடுபடுறது உன்னுடைய தலையெழுத்து, அது எந்த வழியில நீ தாரங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை, அதுலலாம் நாங்க பங்கேற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவா மனு, நம்ம ஸ்மிருதி சட்ட நூல் நமக்குன்னு ஒண்ணு இருக்கு சனாதன தர்மத்துல. அதுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா, ஆண் தப்பு செஞ்சாச்சுன்னா 100% தண்டனை அந்த ஆணுக்கு உண்டு, கணவனுக்கு தான் உண்டு. ஆனா ஆண் புண்ணியம் செஞ்சாச்சுன்னா 50 மார்க்கு தான் ஆணுக்கு, மனைவிக்கு 50 மார்க் உண்டு. மனைவி புண்ணியம் செஞ்சாச்சுன்னா 100 மார்க்கும் மனைவிக்கு தான். ஆனா மனைவி பாவம் பண்ணா அதுல 50 மார்க் தான் அவருக்கு, 50 மார்க் கணவனுக்கு. இதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க நாரதர் சொல்லி. அதுலலாம் நாங்க பங்கேற்க முடியாதுன்னு நாங்க சொன்னதும், அது போக கைதட்டி, ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு, எந்த சாமியார் உனக்கு இப்படி ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அப்பதான் இதை அவர் சொல்லும்போது, நாரதர் நான் சொன்ன பார்த்தியா, இனியாவது யோகியனா இரு அப்படிங்கிறார். அவனுடைய உள்ளத்தை தொட்டார் நாரதர். வார்த்தை, ஒருத்தர் உள்ளத்துல இடம் பெறணும்னா அன்புதான் முக்கியம். அன்புங்கிறது தூய இதயத்தை குறிக்கும். அப்போ அவர் தெய்வீக அன்பை அந்த ஆத்மாவுக்கு நாராயணர் மூலமா தன் இதயத்திலிருந்து அந்த இதயத்துக்கு உபதேசம் மூலமாக அனுப்புறார். எப்பவுமே கீழ்ப்படிதல் இருக்க, அதுலதான் ஞானம் ஆரம்பிக்குது. தெரியும்னு நினைச்சா ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது, தெரியாம இருந்தா நினைச்சா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அறிதோறும் அறியாமை அறிந்தற்று அப்படிங்கிறார் வள்ளுவர்.
தெரியும் போதெல்லாம் தெரியாம இருந்தேன்னு நினைங்க, அப்படிதான் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லாட்டி முடிஞ்சு போயிடும் அதோட. அப்போ அவனுக்கு உபதேசிக்கிறார், ஹரிநாமங்களை சொல்லு அப்படின்னா வாயில நாமமே வரல. பாவம் தீர்ந்தாதான் நாமம் வரும். இப்ப பஜன் பாடும்போது சில பேர் பாட மாட்டோம், ஏன்னா பழைய ஜென்மாவிலே நிறைய அழுக்கு இருக்கு, நிறைய எண்ணெய் பிசுக்கு அடைஞ்சு ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல போய் ஒரு நல்ல வாசமான ஸ்வீட் ஏதாவது வைக்கிறீங்கன்னு வைங்க, பால் கோவா, அதை எவ்வளவு கிளீன் பண்ணிட்டு வச்சாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு வாடை தான் வரும், இனிப்பு வாடை வராது. ஏலக்காவையே அது ஓச்சிரும் அந்த எண்ணெய் பிசுக்கு வாடை. காய டப்பாவில் ஏலக்காய் வச்சா என்னத்துக்கு ஆகும்? ஏலம் மாதிரி இருக்காது. இதே மாதிரி நம்ம மூளையும் சரி, நம்ம இதையும் சரி, பல ஜென்மாக்கள்ல நிறைய பிசுக்கு அழுக்கு சேர்ந்து போயிருக்கு. அப்போ அவங்கள கைதட்டி கடவுளை பாடுனா எப்படி வரும் வாயில? இதயம் கொஞ்சமாவது சட்டை வெள்ளையா இருந்தா தானே அழுக்குப்பட்டா தெரியும். ஏற்கனவே அழுக்கடைஞ்சு இருந்தா நாமம் வராது. அதே மாதிரி இந்த ரத்னகார் வாயில நாமம் வரல. நாமத்தை பல தினசுல சொல்லி பார்த்து ஒண்ணுமே வரல. உளருது அவனுக்கு வாய். பாவிகளுக்கு நாமம் வராது அப்படின்னு அதுல போட்டிருக்கிறாங்க. அப்படி அப்பதான் எப்படி ரொம்ப நோயாளிக்கு டாக்டர், உண்மையான டாக்டர் அதிகமா கருணை காட்டுவார். அதனால அவர் பகவான்கிட்ட மனசுல, பகவானே இந்த ஆத்மாவை எப்படியாவது நீங்க தான் கடை தேற்றணும், இவனை எப்படியாவது உருப்பட வைக்க நான் விரும்புறேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு வேண்டார் மனசுல. அப்போ கிருஷ்ணர் அனுகிரகம் கிடைச்சது. கிருஷ்ணருடைய பல குணங்கள்ல ஒண்ணு தனக்கு தானாகவே திருப்தனா இருக்கிறது. அதே ஒரு ஆன்மீகவாதி அந்த நிலைக்கு வந்தா சித பிரஜை அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுல நிலைச்சு இருக்கிறது, ஆத்ம தளத்திலே இருக்கிறது. வெளியே இருந்து எதுவும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது, படுத்தணும்னு கிடையாது. தனக்கு தானாகவே எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது. அது பகவான் ஹரி, அதாவது கிருஷ்ணருடைய தன்மைகள்ல அது ஒண்ணு. அதைத்தான் தசரதர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுங்கன்னு வசிஷ்டர்கிட்ட கொடுக்கிற போது அவர் யோசிச்சு பார்த்தார். இறைவனுடைய குணங்கள்ல ஒண்ணு ராம அப்படிங்கிறது. ராமன்னா தனக்கு தானாகவே நிம்மதியாக இருப்பது, திருப்தியா இருக்கிறது. அப்படி திருப்தியா இருக்கிறாரு, அந்த தன்மைக்கு ராமன் பேர். இந்த பேரை இந்த குழந்தைக்கு நான் சூட்டுறேன் ராம அப்படின்னு சொல்றாரு. அது போக பகல்ல தான் இந்த குழந்தை ஏற்கனவே பிறந்துச்சுது, அப்பவும் சந்திரன் வர முடியல. இப்போ பேர் சூட்டு விழாவும் பட்ட பகல்ல நடக்கு, இப்பவும் சந்திரன் வர முடியல. அவனுக்கு ஆசையா இருக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு சொல்லி, ஆனா வர முடியாது. ராத்திரி தான் அவனுக்கு நடமாட்டம். அதனால சூரிய குலத்துல பிறந்த இந்த குழந்தைக்கு கண்ணனுடைய நாமங்கள்ல ஒன்னான ராமங்கிற சப்தத்தையும் சந்திரனை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த சந்திரங்கிற முத்திரையும் இணைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படிதான் ராமச்சந்திரங்கிறது வருது. அந்த குழந்தைக்கு முதல்ல ராமன் ஏன் பேர் வரணும்? ராமங்கிறது கிருஷ்ணருடைய நாமங்கள்ல ஒண்ணு அப்படின்னு அதான் அர்த்தம். இது ஒரு ப்ரூஃப். அப்போ இப்படித்தான் இந்த ராமங்கிற சப்தம் இருந்தது. இது நாரதருக்கு நினைவுல வருது. ஆனா இவங்கிட்ட பரமாத்மா நாரதர் மூலமா ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வின்னா, சரி நீ ஒன்னும் சொல்லாத, நீயா உன் வாயில என்னென்ன வார்த்தைகள்லாம் விடுவ? மிருகங்களை துரத்துற போது, இல்லை யாரையாவது அடிக்கும் போது, பிடுங்கும் போது, விரட்டும் போது, மிரட்டும் போது உன் வாயில வர வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, ஏதாவது ஹரிநாமத்துக்கு ஒத்து வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல மாறா அப்படிங்கிற சத்தம் வந்துச்சு. காலி பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட தப்ப முடியாது அப்படி மிரட்டுற மாதிரி கத்துறது மாறா. இவருக்கு ஆனந்தம் ஆயிடுச்சு. ஆகா, பகவான் கருணை காட்டிட்டார், இது போதும், இத இன்னும் ஒரு தடவை சொல்லு அப்படின்னாரு.
அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். இன்னும் ஒருக்கா சொல்லு, 4-5 தடவை சொல்லு, மரா மரா மரான்னு ராம வந்துட்டோம். இதுதான் குருவுடைய நேர்த்தி. குரு சீடனை எந்த சூழல்லையும் கைவிட மாட்டார். அவர் தேர்வு செய்ததுதான். அடுத்து கடவுள்கிட்ட தான் அவனுக்கு பிரார்த்தனை வைக்கிறார், அந்த ஜீவன் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு. அவருடைய ஒரே பிசினஸ் அதுதான். உலகத்துல நல்லா இருக்குன்னு ஆசீர்வதிச்சு அவங்க குரு கிடையாது. அவங்கெல்லாம் துரு மாதிரி. உலகத்துலதான் வந்தாச்ச தலையெழுத்துப்படி எல்லாம் வரும். நீங்க கிருஷ்ணர்கிட்டே கேட்கலாம், எனக்கு அது வேணும் இது வேணும், எல்லாம் கிடைக்கும். என்னென்ன உங்களுக்கு தரணுமோ அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆகும். அதுக்கு அவர் கையில இயற்கை இருக்குது, ஜட இயற்கை. ஆனா கடவுளை அடைகிறது மட்டும்தான் ஜீவன்கிட்ட இருக்கிற ஒரு பற்றாக்குறை. அது மட்டும் அடையணுங்கிற ஆசை மட்டும் வந்தா போதும். மற்றதெல்லாம் பகவானை பார்த்துக்கிறார். குருவை அனுப்புறது, அப்புறம் தான் மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பை உண்டு பண்றது, அதற்கேற்ற பரீட்சையெல்லாம் நடத்தி அதுல பாஸ் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். அதுபோல இந்த முரடனுக்கு மராங்கிற சப்தம் மூலமா நாரதர் இந்த நாமத்தை கொடுக்கிறார். இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே நாளெல்லாம் சொல்லு அப்படின்னு. 5 நிமிஷம் ஸ்ரீராம் ஜெயராம் பாடியாச்சுன்னா, நம்ம இப்ப பாடணும் 5 நிமிஷம் பாடியாச்சுன்னா அதுல 48 தடவை ராமநாமம் வரும். 5 நிமிஷம் பாடுனீங்கன்னா, அதாவது பாடுறவருக்கு 48, பின்பாட்டு பாடுறவங்களுக்கு 48. அப்போ அரை மணி நேரம்னா எவ்வளவு நேரம், எவ்வளவு ஆச்சு? 1 மணி நேரம்னா எவ்வளவு ஆச்சு? இப்படிதான் கணக்கு பார்க்கணும். அப்போ இவர் நாளெல்லாம் சொன்னார். சொல்லும்போது அவருடைய நம்பிக்கை என்ன ஆச்சுதுன்னா, அதாவது நான் இனி அந்த குருவுடைய விசுவாசத்துக்கு உள்ள நபர், என்னுடைய எந்த செயலும் என் குரு ஆசைக்கு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. அடுத்து அவர் எனக்கு இந்த சப்தத்தை ஓதிக்கிட்டே இருன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சப்தத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார். அவர் என்னை எப்போதும் கூட இருந்து பாதுகாப்பார், பராமரிப்பார். இனி இந்த உலகத்துல இதை விட எனக்கு பெருசா எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட நாமத்தை சொன்னார். சொல்லும்போதுதான் கவி பாடுற குணம் அவருக்குள்ள உண்டாச்சது. ஆதி கவி அப்படிங்கிற சப்தம் பிரம்மாவுக்கும் உண்டு. பாகவத்துல முதல் ஸ்லோகத்துல இருக்கு, ஆதி கவையே தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. அதாவது முதலா எல்லா ரகசியங்களையும் கிருஷ்ணர், ஆதி கவினா படைப்பாளின்னு அர்த்தம். படைப்பாளர், உருவாக்குபவர், உண்டு பண்ணுபவர் கவி. பாட்டு எழுதுறவங்க மட்டும் குறிக்காது. அப்போ அந்த 2ஆம் தர சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் வேத அறிவையும் உலக அறிவையும் புகற்றார். எப்படி படைக்கணும், எதை கொண்டு உருவாக்கணும் எல்லாம் கொடுத்து இதயத்துக்குள்ள தன்னை பற்றிய ரகசியங்களையும் கொடுத்தார். 4 பாடல்கள்ல சதுஸ்லோகின்னு சொல்லுவாங்க. ஆனா சாஸ்திரங்கள் எழுதுனதுல கவிஞர் அப்படின்னாச்சுன்னா வால்மீகி தான் முதல்ல இருக்கிறார். யாராவது கவிஞர்னு சொல்றவன் வால்மீகியோடைய எழுத்துக்களை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தன்னை கவி அப்படின்னு சொல்ல மாட்டான். எப்படி கோபியர்களை பார்த்த பிறகு மான்களுக்கெல்லாம் வெக்கமா போயிடுச்சு. நம்ம கண்கள் தான் அழகுன்னு நினைச்சோம், நம்ம நடை தான் அழகுன்னு நினைச்சோம், நம்ம எல்லாம் தோற்கடிக்கிற மாதிரி இவங்களுடைய நடை இருக்கு, கண் பார்வையெல்லாம் இருக்கு. நாமெல்லாம் இனி முழிக்கணும்னா அந்த கோபிய காப்பி அடிக்கலாம், அவங்கள பார்த்து தான் நம்ம பின்பற்றணும். அன்னப்பறவையும் அப்படிதான். ஒவ்வொரு பிராணிகளும்
அப்படி பின்பற்ற ஆசைப்படுது. இதே போல ஒரு உண்மையான கவி வால்மீகியுடைய எழுத்துக்களை பார்த்தாச்சுன்னா அதுக்கடுத்து தன்னை கவிஞர் சொல்ல மாட்டான். அது மாதிரியான படைப்பாளியாக வால்மீகி உருவாகிறதுக்கு ஒரே காரணம் ராமநாமன் தான். அதை அவர் மாத்தி தான் சொன்னார். ஆனா லாபம் உண்டாச்சுது. உலகமே வழி பின்பற்றக்கூடிய ஒரு கிரந்தத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். பல லட்சம் சுலோகங்கள் எழுதியிருந்தார். அப்போ அவ்வளவு பெரிய கிரந்தத்தை சுலபமா எழுதிட்டார். இப்போ அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுபடியே ராமன் நடக்கணும், அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பக்கம் நடந்ததை எழுதுறார், இன்னும் விடுபட்டு போனது ஏதாவது இருந்ததுன்னா அதை ராமர் நிகழ்த்த வேண்டியதாகி போச்சு. அந்த அளவுக்கு குரு மேல இருக்கிற நம்பிக்கையும் நாமத்துல இருக்கிற நம்பிக்கையும் இறைவனையே அவள் சொல்படி நடக்கும்படி ஆக்கிருச்சுங்கிறத வரலாற்றுல பார்க்கிறோம். இதிகாசம்ங்கிறது வரலாறுன்னு அர்த்தம். இவ்வாறாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். இதி ஆகாஸ் அந்த வார்த்தையை உடைச்சாச்சுன்னா இவ்வாறாக நடந்தது அப்படின்னு அர்த்தம். பேப்பர்ல எல்லாம் சொல்லப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறதும்பாங்க. இதுல அப்படி இல்லை, நடந்தது அப்படியே இருக்கு. இங்க இருந்து 3000 கிலோமீட்டர் இருக்கும் வால்மீகி இருந்த இடம், ராமேஸ்வரத்துல இருந்து. எத்தனை நாள் பாலம் போட்டாங்க வானரர்களும் அந்த கரடி அணில் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நாள் பாலம் கட்டினாங்க, பாலத்தை எதனால கட்டினாங்க, காங்கிரீட் எதை கொண்டு போட்டாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் முடிஞ்சது, அடுத்த நாள் 2வது நாள் எவ்வளவு தூரம் போட்டாங்க, 10 நாள்ல எவ்வளவு நடந்துச்சு, இதை பூரா 3000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அங்க இருந்து எழுதியிருக்கிறார், இங்க வராமலே. அப்போ நாமத்துடைய வேல்யூ என்னன்னு பாத்துக்கங்க. நமக்கு நாமம் தானே அப்படின்னா ஒரு உதாசீனம் இருக்கும், அலட்சியம் இருக்கும். அதுக்கு நாமம் என்ன பெரிய நாமம், அதெல்லாம் நாங்க எப்பவுமே சொல்றோம். மாலையில சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், நாங்க எப்பவுமே நாமம் சொல்றோம். அதான் ஒரு கேலியா சொல்லுவாங்க. ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு வரும்போது அப்பா கேட்டார், என்னடா பரீட்சை நல்லா எழுதலையா அப்படின்னு. ஆமா நல்லா எழுதியிருக்கிறாரு. சில கேள்விலாம் கஷ்டமா இருந்திருக்குமே, அதெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன்னு. ஆமா எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் பையன். நான் அப்படித்தானே செய்தேன், கஷ்டமானதெல்லாம் நானும் விட்டுட்டேன். சரி சுலபமானதெல்லாம் என்ன செஞ்ச, நல்லா எழுதுனியா அதையாவது அப்படின்னு கேட்டா, அதுதான் தெரியுமா எதுக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டான். இது மாதிரிதான் நாமம் எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் எல்லாருக்கும் நாமம் தெரியும். எல்லாருக்கும் ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த காயத்ரி இந்த காயத்ரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு பிரச்சனை என்னன்னா, முன்ன குருகுலம் இருந்தது. ஒரு விஷயத்தை கிரகிக்கணும் அப்படின்னாச்சுன்னா குரு இருப்பார், அவர் அணுவணுவா சொல்லி தருவார். அவருடைய கவனம் முதல்ல நடத்தையில இருந்துச்சு, எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்தார். அதுக்கு தக்கன பாடம் தந்துக்கிட்டே இருந்தார். அதனாலதான் மெச்சூரிட்டி கிடைச்சது. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் நடத்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ அந்த இன்னைக்கு நிலைமை என்னன்னா, படுத்து கிடந்தே எல்லா புத்தகங்களையும் கூட ஒருத்தர் படிச்சிடலாம். படிச்சுட்டு அப்படியே ஞானம் வந்துடும், அந்த ஞானத்தை அப்படியே ஒப்பிச்சிடலாம், பேசிடலாம். ஆனா நமக்கு சாஸ்திர கட்டளை என்னன்னா, நடத்தை தான் முக்கியம், அறிவு முக்கியமே கிடையாது. அறிவுங்கிறது பாடத்துல இருக்கு, கற்றதனால் ஆய பயன் அப்படின்னு போன தடவை கூட பார்த்தோம்னு நினைச்சேன். கல்வியுடைய நோக்கம், உடனடி நோக்கம் அறிவு. ஆனா இறுதி பயன் என்ன அப்படின்னா கடவுளை தொடுறது. அப்படிதான் வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு.
கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, கல்விங்கிறது உள்ள போறது, அறிவுங்கிறது உள்ள இருந்து வெளியே வர்றது. சின்ன வித்தியாசம் தான். நிற்க அதற்கு தக அப்படிங்கிறது அறிவு, அப்படிதானே? கற்க கசடற அது வந்து கல்வி, அவ்வளவுதான். அப்போ இந்த அத்தனை ஒரு வேடனுக்கு வந்து உலகத்துல பெறப்படாத அத்தனை அனுபவங்களையும் ஒழுங்கா இருக்கிறவன் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ராமாயணத்துல கொடுக்கிறார். அதான் விசேஷம். ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், இறக்குற நிலையில வாலி மகனுக்கு அட்வைஸ் பண்றதற்கு அதை எந்த குடும்பஸ்தர் படிச்சாலும் அழுதுருவாங்க. அதே போல அந்த தாரா இருக்கால, அவ ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேதனைப்பட்ட சொல்றத படிக்கிற எந்த பெண்ணுமே அழுதுருவா. இப்படி ஒரு ஒழுக்கத்தை ஒரு கொலை பண்ணி வாழ்ந்த ஒரு வேடன் எப்படி கொடுத்தார்? அந்த இரும்பு மாதிரி இருந்த எஃகு மாதிரி இருந்த இதயத்தை வெண்ண மாதிரி ஆக்குனது எது? குரு மேல இருந்த நம்பிக்கையும் குரு தந்த நாமத்துல இருந்த அவர்கிட்ட இருந்த நடத்தை, அந்த நாமத்தை சொல்லணுங்கிற நடத்தை, அதுதான் காரணம். இதே போல பையன் வந்து அங்கதன் வந்து அப்பாட்ட பேசுறது வேண்டது. வாலி இறக்கும்போது சொல்றார் தம்பிகிட்ட, என் பையன் நான் வெளியே போகும்போதெல்லாம் வாசல்ல வந்து நிற்பான், என்னை விட்டுட்டு போறீங்க எப்போ வருவீங்கிற மாதிரி பார்ப்பான். நான் செல்லமா உட்கார்ந்து அவன் தலையை கோதி விட்டுட்டு வெளியே போவேன், இனி அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து வால்மீகி எழுதுறாரு. யோசிச்சு பார்க்கணும். உலகத்துல வந்து ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறது அந்த ராமாயணத்துல அப்படியே காட்டப்படுது. வானரர்கள் தான் இத்தனைக்கும். ராமருக்கு அவரு கேட்டா எத்தனையோ ராணுவம் கிடைக்கும். ராவணனை கொல்லணும் அப்படின்னா எங்க ஊருக்குள்ள போய் கூட்டிட்டு வரலாம். ஆனா அவருக்கு வனவாசம்ங்கிறது விதிக்கப்பட்டதுனால வனத்துல இருக்கிற பிராணிகளை படையாக்கிட்டார். அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறது. எப்படின்னா ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம குரங்குகள் ஏற்கனவே அதோட கேரக்டர் அப்படி துரு துருன்னு இருக்கும். குரங்கு அதுக்கு நேர் எதிர், உறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த கரடி வந்து உறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டையும் வச்சு இராணுவத்தை அமைச்சிருக்கிறார் பகவான். அவங்கள வச்சு வேலை வாங்கி ஒரு காலகாலத்துக்கும் இது அழியாதுன்னு சொல்றாங்க அந்த என்ஜினியர் 2 பேர். நலநீளம். இந்த பாலம் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், உடைக்க முடியாது. நம்ம கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் உடைக்கிறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி மிஷன் தான் கோடிக்கணக்கில் லாஸ் ஆச்சு. அது உண்மையிலே மிஷன் உடைஞ்சு லாஸா இல்லை கள்ளக்கணக்கான்னு தெரியல. அப்போ எங்கெல்லாம் சத்தியம் வேணுமோ கற்பு வேணுமோ அங்கெல்லாம் ராமாயணம் அவசியம் அப்படின்னு முடிக்கிறார். இன்றைக்கு ராமநவமி, நாம ராம கதா கேட்டிருக்கிறோம். நிறைய நாமம் சொல்லுங்க, நாமம் சொல்ல ஆசைப்படுங்க. கடைப்பிடிக்கிறது தான் சாஸ்திரத்துக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை, இறைவனுக்கு நீங்க செலுத்துற மரியாதை. அதுதான். சாமி கும்பிடுறதெல்லாம் மரியாதையே கிடையாது, அது கணக்குல சேராது. கடைப்பிடிக்கிறது தான் கணக்குல சேரும். எப்பவுமே செயல் வீரனா இருக்கணும், செயல்படுற மாதிரி காட்டக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கங்க. ஹரே கிருஷ்ணா.